ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, டொனால்டு ட்ரம்ப். நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவலி ட்ரம்ப் தான். ஆனால் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய விக்டரியை எடுத்திருக்காரு. எனக்கு பர்சனலாக ட்ரம்ப் இந்தியாவை பழிக்கிறதா இருக்கட்டும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களோட வேலையெல்லாம் பிடுங்குறதா இருக்கட்டும், பிடிக்காத ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த ஆள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காரு. யாருக்கு அகேன்ஸ்டா எப்படி ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அவர் இதுதான் வேணும்னு நினைச்சாரு, அது அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்றேன், நம்ம நாட்டை இந்த ஆள் இவ்வளோ பகச்சிருக்காரு, அவர் என்ன வேணும்னு நினைச்சாரு, என்ன கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரெண்டாவது விஷயம், நம்ம ட்ரம்ப்பை ஃபோக்கஸ் பண்ணிருக்கிற அந்த நேரத்தில் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கும் ஒரு பெரிய நாட்டுக்கும் பிரச்சனைனா நடுவில் கலகலப்பு படத்தில் மனோபாலா ஓடுற மாதிரி பாகிஸ்தான் குறுக்க நெருக்க ஓடிக்கிட்டே இருக்கும். ஏய் நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாகிஸ்தான் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருக்குது. இந்த முறை அது ஓடி இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு, இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரி கோர்ட்டுக்கு போய் அங்க இருந்துகிட்டு இங்க பாருங்க ரெஃப்ரி, இந்தியா எங்களுக்கு தண்ணி தர மாட்டேங்குது, இப்பதான் நாங்களாம் நார்மல் ஆயிட்டோம்ல, ஆபரேஷன் சிந்தூர் டயத்தில் தண்ணியை நிறுத்தினா பரவாயில்ல, இப்பவும் தண்ணியை தராம பாகிஸ்தான்ல விவசாயமே படுத்து வரும் பாருங்க, பாகிஸ்தான்ல இருக்கிற மக்கள்லாம் என்ன வாங்க, தண்ணியை திறந்து விடுங்க சொல்லுங்க ரெஃப்ரிங்கிறதுக்கு அதுவும் பாகிஸ்தானுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. பட் அதுக்கு இந்தியா கொடுத்த ரிப்ளை என்ன? ரெண்டு முக்கியமான விஷயங்கள். நம்மளுக்கு ஆப்போசிட் கேம்ப்ல இன்னைக்கு இருக்கிற நிலவரத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு ஒரு விக்டரி, பாகிஸ்தானுக்கு ஒரு கோர்ட்ல பாசிட்டிவான ஜட்ஜ்மெண்ட். ஆனா இந்தியா அதை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, பயங்கர மாசான சம்பவம். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always say, நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய விஷயம். நம்ம எப்பவுமே ஏதாவது குளோபல் நியூஸ், இன்டர்நேஷனல் நியூஸ்னாலே நம்ம நினைச்சு போது அவங்க ஊர்ல நடக்கிறதுன்னு. நோ, அங்க ட்ரம்ப் பேசுற ஒரு வார்த்தைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தக்காளி வெங்காயத்தோட விலை ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்காளி வீட்டில் திடீர்னு வெங்காயம் தக்காளி விலை அதிகமாயிடுச்சுடா, போய் நம்ம சாப்பிட்ற ஹோட்டல்ல வெங்காயத்துக்கு பதிலாக இந்த திடீர்னு இதை வைப்பாங்க, குக்கும்பர் வைப்பாங்க, வெள்ளரிக்காய் வச்சு இந்த தயிரில் போடுவாங்க. விச் மீன்ஸ் அப்போ அந்த ஹோட்டல்னால வெங்காயத்தோட விலையை பேர் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அது நம்ம ஊர் லோக்கல் பிரச்சனை நினைப்போம். நோ, இது ட்ரம்ப் அமெரிக்கால இருந்துகிட்டு பண்ற வேலைனால நம்மளுக்கு இவ்வளவு பஞ்சாயத்து நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி மாதிரி இதெல்லாம் கனெக்டட் தானே கேட்குறீங்க? எல்லாமே இன்டர் கனெக்டட் தான் இந்த இன்டர்நெட் காலகட்டத்தில். எப்படி டைமிங்கா இந்த தனி ஒருவன் படத்தில் சொல்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிற நியூஸுக்கும் 5வது பேஜில் இருக்கிற நியூஸ்க்கும் லாஸ்ட் பேஜில் இருக்கிற நியூஸுக்கும் சம்பந்தம் இருக்குது. இன்னைக்கு அந்த சம்பந்தம் என்னங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்வியஸாக பார்த்துருப்பீங்க, நான் மறுபடியும் ட்ராவல் பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் என்ன சொல்ல, அந்த ரெகுலர் செட்டப் அதெல்லாம் இருக்க முடியல, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னு தெரியல, அதில் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக கொஞ்சம் கண்டமானிக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. பட் எனிவே, நம்மளோட மேட்டருக்கு வர ஆரம்பிக்கிறேன். ட்ரம்ப் ஜெயிச்ச விஷயம் என்ன, பாகிஸ்தான் ஜெயிச்ச விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரம்ப் கிட்டே வர ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் தான். நம்ம இந்த US உக்ரைன் பிரச்சனை நான் இன்னும் ஒரு 2 நாளில் பேச போகிறேன். எனக்கு என்ன 13ஆம் தேதியா, இன்னும் 14th நாளை கழிச்சு உலகமே பார்க்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்க போகுது. புட்டினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ண போகிறாங்க. அதாவது ரஷ்யாவும் அமெரிக்காவும் மீட் பண்ண போறாங்க. இவ்வளோ நாள் இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க, ஏதோ நடக்க போகுதுன்னு அது நடக்க போகுது. இந்த நேரத்தில் அமெரிக்கா ஒரு டீட்டெயில வெளியே கொடுத்துருக்குது. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு பதவிக்கு வந்ததுல இருந்தே ட்ரம்போட ஒரு முக்கியமான அவர் பதவிக்கு வரப்போ அவர் சொல்லிட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை. கரெக்டா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர். இந்த போர்ல உக்ரைனுக்கு ரஷ்யா தோக்கடிச்சிட்டாங்கன்னா, உக்ரைன் இங்க இருக்குது, ரஷ்யா இங்க இருக்குது, ரஷ்யா உக்ரைனை தோக்கடிச்சிட்டாங்கன்னா இதனால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய நாடுகள், தட் இஸ் யூரோப். கரெக்டா, யூரோப் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனா இந்த யூரோப் என்ன பண்றாங்கன்னா, காசு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க. அமெரிக்கா கிட்ட இருக்கிற காசை எடுத்து இந்த போரை கொடுக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. டேய், நீயும் நான் கொடுக்குறேன், நான் கொடுக்க வேணாம்னு சொல்லல, அப்போ நீயும் எடுத்து கொடுக்கணும்ல, ஏன் அமெரிக்காவை மட்டுமே செலவு பண்ண வைக்கிற? இப்படிதான் பல வருஷமா நிறைய நாடுகள் இந்த யூரோப் எஸ்பெஷலி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனலாக ஏதாவது ஒரு போர் ஒரு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் அமெரிக்காவுக்கு தன்னோட காசை செலவு பண்ணி அமெரிக்கன் டாக்ஸ் பேயர்ஸோட மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணி அந்த போரை ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த தடவை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற இந்த போரை அமெரிக்கா எந்த அளவுக்கு செலவு பண்ணுதோ அதே அளவுக்கு இந்த யூரோப்பும் செலவு பண்ணும். யூரோப்னு சொல்றப்ப யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டாலி இதெல்லாம் சொல்லலாம். இந்த ஜெர்மன் இவங்க எல்லாம் சேர்ந்து செலவு பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரம்ப் பேசினாரு. அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாரு. அதோட எதிரொலியா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா லாஸ்ட் ஃபியூ டேஸா பாத்தீங்கன்னா, அமெரிக்கா இந்த போர்ல உக்ரைனுக்கு கொடுக்குற ஆயுதங்களை விட, உக்ரைனுக்கு ஃபண்ட் பண்றதை விட யூரோப் அதிகமா பண்ணுது. ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஈக்குவலா பண்ணுங்கடா, ஈக்குவலா பண்ண வைப்பேன்டான்னு சொல்லிட்டு உள்ள வந்ததுல ஆக்சுவலா இப்ப அதிகமா செலவு பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, யூரோப் இந்த போர்ல அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்குது. அண்ட் யூரோப் கிட்ட அமெரிக்கா அளவுக்கு காசு கிடையாது. எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க
இந்தியாவை ஆக்கியூபை பண்ணாங்க, நம்மளோட வளங்களை எல்லாம் சுரண்டிட்டு இருந்தாங்கல்ல, ஈவன் தோ இட் இஸ் ஃபார் அ பிரீஃப் பீரியட், அந்த அளவு அதோட நம்ம கம்பேரே பண்ண முடியலனா கூட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூரோப்பை ஒரு கண்ட்ரி சுரண்டிட்டு இருக்குது வெள்ளக்காரங்களை. ஸ்பானிஷ், டச்சு, பிரிட்டிஷர்ஸ், பிரெஞ்சு, எல்லாரையுமே ஜெர்மன்ஸை ஒரு நாடு சுரண்டுது, லிட்டரலா சுரண்டுது. அந்த நாடு வந்து அமெரிக்கா. இந்த விதத்தில் ட்ரம்ப் வந்து 200 வருஷமா இவங்க என்ன பண்ணாங்கடா, நீங்க இன்னைக்கு செய்யறல செய் அப்படின்னு சொல்ல தோணுது. இருந்தாலும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். லோக்கலா வந்து இந்த ஆள் இதை சொல்லி சொல்லி எலெக்ஷன் அப்ப காமிச்சுக்கிட்டே இருப்பாருங்க, பாரு நான் சொன்னேன்ல நம்மளை விட அவன் செலவு பண்றான் பாரு, இது அவனோட போர், நம்ம ஏன் செலவு பண்ணி அவன் செலவு பண்றான் பாருங்கிறத காமிக்கலாம் செய்வார். பட் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் மீட் பண்ணி உட்கார போறாங்க. கரெக்டா? இதை பத்தி நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 டேஸா பேசிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற போர் வந்து நிறுத்தி வைக்கப்படணும். உக்ரைனுக்கு பதிலாக தான் அமெரிக்கா வந்து உட்காருது, உக்ரைன் சார்பா அமெரிக்கா வந்து உட்காருது. ஆனா இது உட்கார்றப்ப பியூட்டியை நீங்க யோசிக்கணும். முதல்ல வந்து அமெரிக்கா உட்கார்ந்தா பரவாயில்ல, ஆனா இப்போ இன்னும் 2 நாளா நடக்க போற மீட்டிங் அப்போ அமெரிக்காவை விட யூரோப் தான் அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்குது. ஆனா யூரோப்ல இருந்து ஒரு தலைவன் அங்க கிடையாது மீட்டிங்ல. யார் வந்து உட்கார்றா? ட்ரம்ப் வந்து உட்கார்றாரு. இந்த ஆஸ்பெக்ட்ல அந்த ஆள் வந்து பிசினஸ் மேனா ஜெயிச்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். சோ ட்ரம்ப் வந்து உட்கார போறாரு. ஓகேவா? இந்த மீட்டிங் அப்போ வந்து அமெரிக்கா கம்மியான செலவு பண்ணிட்டு நான் பெரிய ஆளுங்கிற ஒரே பேருக்காக வந்து இந்த இடத்துல உட்காருது. இந்த சைடு வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து உட்காருவாங்க. இந்த டிஸ்கஷனோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எந்த நாட்டை பத்தி நடக்குது? உக்ரைனுக்குள்ள ரஷ்யா அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தானே நடக்குது. ஆனா உக்ரைனோட தலைவரே இந்த மீட்டிங்ல கிடையாது. எப்படி பாத்தீங்களா? இப்படி ஒரு மீட்டிங் நீங்க எங்கேயாவது யோசிச்சிருப்பீங்களா? நான் தான் நடக்குது. இந்த மீட்டிங்ல நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு, எனக்கு, நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்ல இருந்து, நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் மெடிசன் கம்பெனில வேலை பார்க்கறவங்கல இருந்து, இந்த ஜுவல்லரி பிராண்ட்ல வேலை பார்க்கறவங்கல இருந்து, இதெல்லாம் தான் நம்ம பூமா, ஆடிடாஸ், இந்த நம்ம ஊர்ல ஷூ செய்யறதுல இருந்து நம்ம தான் அமெரிக்காவுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். இந்த மேனுஃபேக்சரர்ஸ்க்கெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா அமெரிக்கா டாக்ஸ் ஏத்துறாங்க. இந்த டிஷர்ட்லாம் வாங்கலைன்னா காசு இங்க இருக்கிற ஃபேக்டரிலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த நிலைமை இப்போ இருக்குது. கரெக்டா? ஸோ இந்த நேரத்தில் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு புட்டினும் ட்ரம்ப்பும் பேசி இந்த போரை நிறுத்தி வச்சிட்டாங்கன்னா யோசிச்சுக்கோங்க. ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்னைய கேட்டீங்கன்னா நானே வந்து அது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். லெஸ் தென் 50%. ஆனா வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவங்க ஒரு டீல அக்ரி பண்ணிட்டாங்கன்னால் நம்ம எல்லாருக்குமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். நம்ம பக்கம் இந்த திருப்பூர்ல இந்த சுத்தி இருக்கிற இடங்கள்ல எல்லாம் வந்து மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறதுல இருந்து நம்ம காப்பாற்றலாம். ஏன்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இப்போ நான் ரஷ்யன் ஆயில் வாங்கினா என்ன, ரஷ்யா கிட்டே இருந்து என்ன வாங்குறேன்னு தானே இவ்வளோ டாக்ஸ் போட்ட, எங்க ஊர்ல பெட்ரோல் டீசல் விலை ஆல்ரெடி வந்து கண்டமானிக்கு போயிட்டு இருக்குங்கிறதுனால வேற வழி இல்லாம வாங்கணும். நீ என்ன சொன்னா அதுதான் ரஷ்யாவோட போரையே ஃபண்ட் பண்ணுதுன்னு. இப்போ போரே இல்லையே. ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பேசி போரை நிறுத்திட்டாங்கன்னா இப்போதாங்க அந்த போரே இல்லையே. இப்போ நீ வந்து என்ன டாக்ஸ் போடாதன்னு சொல்லி இந்தியா வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரா பேசலாம். அமெரிக்காவுக்கு நம்ம கிட்ட டீல் பண்றதுக்கு நியாயமான பாயிண்ட்ஸும் இருக்காது. அவங்க டாக்ஸை கம்மி பண்ணியே ஆகணும். இது இந்தியாவுக்கு பர்சனலா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கிற தொழிலாளர்களுக்கு ட்ரம்ப்பும் புட்டினும் பேசிய ஒரு அமைதிக்கு வந்தாங்கன்னா நல்லது. லவ் இட் ஆர் நாட், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? அங்க வந்து பேசுற ஒரு பேச்சுவார்த்தை வந்து நம்ம ஊர்ல வந்து பாதிப்பு இருக்கு பாருங்க. எனிவே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து லெஸ் தென் 50% சொன்னாலும் நான் வந்து ஒரு 50% கிட்ட சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எப்படி இது நடக்கும்? இவ்வளவு வருஷமா முடியாதது எப்படி ஒரு ஸ்பீச்ல நடக்கும் தானே நீங்க யோசிப்பீங்க. அதுக்கான பதில் நான் சொல்றேன். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் ரஷ்யா வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உக்ரைனுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 டேஸ் நம்ம இந்த பெரிய மேரத்தான்லாம் பார்த்திருப்போம். கரெக்டா? கிலோமீட்டர் கணக்கில் ஓடுவாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஓட்டுன்னு ஓடிக்கிட்டே வருவாங்க. ஒரு மாதிரி நொந்து ஒரு மாதிரி பொறுமையா ஓடிக்கிட்டே வருவாங்க. அந்த லாஸ்ட் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்னு தெரியறப்போ எங்க அந்த எனர்ஜி வருதுன்னு தெரியாது. எப்படியாவது முன்னாடி போய் முடிக்கணும்னு சொல்லி ஓடுவாங்க. எல்லா ரன்னர்ஸும் இதை பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. இதையே தான் இப்போ ரஷ்யா பண்றாங்க. சோ இன்னவே ரஷ்யா வாண்ட்ஸ் டு எண்ட் திஸ் வார்ங்கிறதுக்கான அறிகுறி இது. ரஷ்யா வந்து லாஸ்ட் 2 நாளுக்கு இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் அடிச்சு நொறுக்கி உள்ள எவ்வளவு போக முடியுமோ போங்கடா. பிடிச்ச இடம் நம்மளுக்குடா. ட்ரம்ப் வந்து என்ன சொல்ல போறாருங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிடிச்ச இடம் வரைக்கும் நீ வச்சுக்கோ, இனிமே போற உள்ள கொண்டு போகாதானே. அப்போ ரஷ்யா என்ன பண்றாங்க, உள்ள எவ்வளவு தூரம் போய் பிடிக்க முடியுமோ பிடி. 2 நாளா வந்து உக்ரைனுக்குள்ள இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மேசிவான போர் நடந்துட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள பயங்கரமா ரஷ்யா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு சைன் ஆஃப் ஒரு அக்ரஷன். இந்த சைன் ஆஃப் அக்ரஷனை வந்து நம்ம போர் வந்து முடிவுக்கு வர்றதா ரஷ்யாவோட இன்டென்ட்டா நம்ம கண்டிப்பா இதுல இருந்து லெசனா எடுத்துக்க முடியும். ஓகேவா? சோ அதனால தான் ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள்ல இருந்து உலகம் ஃபுல்லா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு ரிலீஃப் வர வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி இந்தியாவுக்கு. ஏன்னா இந்தியா மேல தான் 50% டாக்ஸ். வேற யார் மேலயும் இவ்வளவு போடல. கரெக்டா? பிரேசில் மேல போட்டிருக்காங்க. நம்ம 2 நாடுகளுக்கும் ரிலீஃப் வரதுக்கான பிரேசில் வந்து ரொம்ப பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க. இந்தியாவோட இந்த 50% டாக்ஸ் கம்மியாகிறதுக்கு வேற எந்த கண்ட்ரி இந்த அளவுக்கு 3வது கண்ட்ரி வந்து ஒரு இந்த சொல்யூஷனை வச்சு மாற போறது இல்லை. இந்தியாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஒருவேளை இந்த போர் நினைச்சுனா, ஒருவேளை நிக்கலைன்னா இந்த 50% இன்னும் 100% வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது சுத்தமா நம்மளுக்கு நல்லது இல்லை. ஓகேவா? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு என்ன மதன் பஞ்சாயத்து. நம்ம இவ்வளவு சீரியஸா நம்ம எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் டீலிங்க போட்டுட்டு இருக்கோம். இந்நேரம் அந்த தமிழ் படத்துல சித்தப்பா பையனா திடீர்னு நம்ம சம்பந்தமே இல்லாம ஒரு மனோபால வந்து குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர் யாருன்னா அதான் நம்ம பாகிஸ்தான்
பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனுக்கு போய் இந்தியா எங்களுக்கு தண்ணி கொடுக்கறது நிறுத்திட்டாங்க, எங்களோட 80% விவசாயமே இதை நம்பி தான் இருக்குது, இந்தியா எங்களுக்கு தண்ணி கொடுக்கறத நிறுத்தினதுனால எங்களோட மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, எங்களோட விவசாயம் என்ன ஆகும்னே எங்களுக்கு தெரியல, ஸோ இந்தியாவை தண்ணியை திறந்து விட சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, இந்தியா வந்து தண்ணி திறந்து விடுறது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து டேம் கட்டக்கூடாது, இந்தியா டேமை கட்டிடுச்சுன்னா எங்களுக்கு பெரிய பிரச்சனை, எங்க வாழ்வாதாரமே முடிஞ்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாடு வந்து பெட்ரோல் இல்லாமல் வாழ முடியும், ஒரு நாடு இருக்க முடியுமா முடியாது, எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாமல் இருக்க முடியும். 2025 கரண்ட் கட்டானாலும் ஒரு நாடு இருக்கும், மக்கள் இருப்பாங்க, இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியும், சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு மாதம் கொண்டு போக முடியும். தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? இந்தியா அங்கே கை வச்சிருக்கோம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு நம்ம பதிலடி ஸ்ட்ராங்காக ஒன்று, அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் பதிலடி கொடுத்தாலும் நம்ம இமீடியட்டாக பண்ணது அந்த தண்ணியில் கை வச்சது. அண்ட் இப்போ நாளாக சம்மர் வர நாள் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. கரெக்டாக நம்ம தண்ணியை நிறுத்தி இன்னும் 4 மாதம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. பாகிஸ்தான் இஸ் ஃபீலிங் த ஹீட். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், பாகிஸ்தானோட விவசாயம் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த விவசாயம், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விவசாயம் 80% வந்து நம்ம ஊர்லேருந்து போகிற தண்ணியை நம்பி தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. இந்தியா இப்போ ஒரு புடி பிடிச்ச உடனே அவங்க தெரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை திறந்து விடுன்னு. இதுக்கு போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு இதை ஒரு கேஸாக பெருசாக நடத்தி அந்த கோர்ட்டு வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் யாருக்கு ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது? பாகிஸ்தானுக்கு ஃபேவராக கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட பிரைம் மினிஸ்டர், பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் ஷெஹனாஸ், அந்த ஆள் முனிர் தான் பேர் ஞாபகத்துக்கே வருது, அவங்க ராணுவ தளபதி. எனிவே நான் சொல்கிறேன், ஸோ பாகிஸ்தானோட பிரைம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு பேசுறப்போ சொல்ற பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றாரு, நாங்க வந்து இந்தியா வந்து ஒரு சொட்டு தண்ணி எங்க கிட்ட இருந்து எடுக்கிறத நாங்க விட மாட்டோம், நாங்க வந்து என்னனாலும் பண்ணுவோம், எங்களோட ஒரு சொட்டு தண்ணியை கூட நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மூச்சு முட்டை அவர் பேசுற அதே நேரத்தில் இந்தியா வந்து அவங்களுக்கு தண்ணியை நினைச்சா டக் அப்படின்னு கட் பண்ணி விட்டுருது, நினைச்சா திறந்து விடுது, அங்கே வெள்ளம் வேற வந்துருது, எதுவுமே பண்ண முடியாம அந்த இடத்துல அவங்க தத்தளிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கும் இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும், நம்மளுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குது, நம்மளுக்கும் டைரக்டா ட்ரம்புக்கும் பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் பாகிஸ்தான் இருந்துகிட்டு உள்ள இப்படி பல்ட்டி எடுக்கிறாங்க, அப்படி பல்ட்டி எடுக்கிறாங்க, அமெரிக்கா தான்டா பெரிய கண்ட்ரின்னு நடுவில் வந்து குதிச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுக்கு நம்ம கிட்ட இருந்து தண்ணி வேணும். அண்ட் இந்த வீடியோ முடிகிறப்போ அதை நான் உங்ககிட்ட பாஸ் பண்ணக்கூடிய கொஸ்டினாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு ஓவராலாக பாகிஸ்தானை வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுட்டு அமெரிக்காவும் மனோபாலாவை வச்சு விளையாட தான் செய்யுது, நம்ம பாகிஸ்தானை வச்சு விளையாட தான் செய்யுது. இந்தியாவை வந்து கவுண்டர் பண்ணணும், இந்தியா வந்து திடீர்னு இப்படி எதிர்த்து இப்போ இந்த பதிலடி கொடுக்கணுங்க வந்து ட்ரம்ப் எதிர்பார்க்கல. அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இந்தியாவை வந்து யாரை சொன்னால் இந்தியாவுக்கு ட்ரிகர் ஆகும், அப்புறம் பாகிஸ்தானை கொஞ்சம் நீ வாடா, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வச்சு நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்காக மட்டுமே ட்ரம்ப் இதை பண்ணிட்டு இருக்காரு. பாகிஸ்தானை கூட வச்சுக்கிறதுனால அமெரிக்காவுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் சைனாவோட ஆளு, இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதையும் மீறி ட்ரம்ப் இதை பண்றதுக்கு காரணம் நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு தான். பட் இந்த வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு என்ன நடக்குங்கிறத வந்து நீங்கள் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. பட் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? தண்ணியை இந்தியா நிறுத்தி வச்சிருக்கோம், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நீ போற அந்த உங்க நாட்டில் இருக்கிற தீவிரவாதத்தெல்லாம் நிறுத்து, என் மேலே இந்த ஏவி விடுறது, பின்னாடி உட்காந்துக்கிட்டு மூளையா வேலை செய்யறதெல்லாம் நிறுத்து, அப்புறம் தண்ணியை பற்றி பேசலாம், ரத்தமும் தண்ணியும் ஒன்றா ஓட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம நாட்டில் இருந்து சொன்ன ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட். நாளாயிடுச்சு, போர் முடிஞ்சிருச்சு, தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து பயங்கரமாக அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சிருக்கு, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ தண்ணியை கொடுக்கணுமா? இல்லை மதன், நம்ம இது என்ன ஹோல்டு பண்ணணும்? தண்ணியை கொடுத்துட்டு அவங்க மறுபடியும் இதே வேலையை தான் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் அது வரைக்கும் பயமாக இருக்குல்ல, தண்ணியை வாங்குற வரைக்கும் நம்ம எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காவது அமைதியாக இருப்பாங்க. திறந்து விட்டோன்னா அது மரியாதை இல்லாமல் போயிடும். நீங்கள் தண்ணியை திறந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது என்ன மதன், அங்கே இருக்கிற மக்கள் ஆடு மாடு வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு இருக்குது, அது கொடுக்கலாம். இது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸாக யோசிங்க, இமோஷனலாக மட்டும் யோசிக்காதீங்க. 2 ஆஸ்பெக்டும் இருக்குது, நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது, அட் த சேம் டைம் நம்மளோட சேஃப்டியும் இருக்குது. நீங்கள் இந்தியா பாகிஸ்தானுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அடுத்த 2 நாள் வந்து சினிமாவை விட கூலி படத்துக்கு எவ்வளோ ஹைப் இருக்கோ அதை விட ஹைப் அதிகமாக இந்த புட்டினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணுறதுக்கு உலக அளவில் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்குதுன்னு. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல், நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், cheers MGs.